எப்பா ஒரு வழியாக அந்த ப்ராங்க் ஷோ முடிஞ்சிருச்சுப்பா. ஆனால் அந்த ப்ராங்க் ஷோ கடையில் வந்து பல்லவனுடைய அம்மா திருப்பி வருவாங்கங்கிற மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ப்ரோமோவையும் ஒன்று காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த காயத்ரி கிட்ட பேசி காயத்ரியை சமாதானப்படுத்தி அந்த வீட்டில் எல்லாத்துக்கும் இந்த டீ எல்லாம் வாங்கி கொடுத்து காயத்ரி ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படியே உண்ணாவிரத்தை முடிச்சுக்கோங்கன்னு முடிச்சுக்க வச்சுட்டு எங்கள் காலிலேருந்து சாப்பிடாத பிள்ளைக்கு டீ கொடுத்துருக்கீங்களே, அல்சர் வந்தால் என்ன வருது அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் கிளம்பி வண்டி எடுத்து வராங்க. இது நடுவில் சோழன் இங்கே பயந்துட்டே இருக்காரு. ஐயனார் மாதிரி ஒரு கையில் வந்து ஐயனார் துணை சீரியலில் ஆனால் அருவாளை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் நடேசன் வேறு நாள் நடந்துகிட்டு இருக்கேன். இதில் வந்துட்டு இருக்கும் போதே வண்டியில் இப்போ வந்து பல்லவனுடைய அம்மாவை அவங்க பார்த்துறாங்க. ஆனால் வந்து பல்லவன்ட்ட சொல்ல வேணாம், அவன் எப்படி நடந்துப்பான்னு தெரியாதுன்னு பார்க்க விடாத மாதிரி கொண்டு போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சு இங்கே வீட்டுக்கு வந்தால் வந்து அவன் பயந்துட்டான் ரொம்ப. அதாவது இந்த பொண்ணு வேறு காரில் வேணா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரப்போகிறாங்க, அடுத்து பொண்ணு கேட்டு வரப்போகிறாங்க, அது இதெல்லாம் பேசினோடனே சோழன் கொடுக்குன்னு ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அவர் வந்து என்னென்ன பேசினாருன்னு வீடியோவை காமிக்கிறாரு பாண்டியன். அதாவது அவர் பயந்து போய் நான் நிலாவை காதலிக்கிறேன், அவளுக்காக தான் வெயிட் பண்ணுறேன், உங்களுக்குலாம் தெரியாதான்னு கேட்கும்பொழுது அவங்க திருன்னு முடிக்கிறாங்க. உங்களுக்கு மனசில் இப்போ காதல் இருந்தால் சொல்லிவிடுங்க, இந்த கதையை ரொம்ப எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கும் அது பொறுமெல்லாம் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இவங்க உடனே வந்து அவர் பாவம் ஏதாவது ஒன்று கிடப்ப ஒன்று பண்ணிட போகிறாருன்னு கதவை தட்டி அவரை எழுப்பி அவளை வெளில வர வச்சா அவர் வந்து திருன்னு முடிச்சுட்டே வெளில வர்றாரு. அவ்வளோதான் வரப்போகிறாங்க, நம்மளை முடிச்சு விட போகிறாங்க, அவ்வளோதான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க இந்த குடும்பமும் அந்த ப்ராங்க் ஷோவை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கு. எப்படியோ ஒரு இப்போ நாளைக்கு கூப்பிட்டு வந்து அதெல்லாம் ஒன்றும் வரல, இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்காதீங்க, சும்மா கண்ட பிள்ளைங்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறதும், ஏற்கனவே வந்து காயத்ரிக்கிட்டே வந்து என் கணவர் மாதிரி ஒரு ஃப்ராடு கிட்ட பேசாதீங்கிறாங்க. ஏமா நீயே ஒரு ஃப்ராடு தான், அவன்கிட்ட வந்து கேட்டாங்களா அவர் எங்கே சோழன்னு கேட்கும்போது என் புருஷனை ஏமா நீ கேட்குறேன்னு சொல்லி முடிச்சிருந்துருக்கலாம். அக்காவான்னு கேட்டபோது நான் அக்காவா அப்படின்னு கேட்டிருக்கலாம். எதையுமே கேட்காம விட்டுட்டு இந்த பொண்ணு மனசில் ஆசை வளர்கிறதுக்கு சோழன் 90% காரணம், 10% இந்த சுற்றி இருந்த இவங்களும் தான் காரணம். நினச்சா சொல்லியிருந்துருக்கலாம். நிலாவையெல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ அது ஒரு பக்கம்னா அவர் மனசில் காதல் இருக்குன்னு தெரியும், அதை அவர் வெளிப்படுத்த ட்ரை பண்ணுறாருன்னு தெரியும், அதுக்கும் ஓகே சொல்லலை. இங்கே இருக்காங்க அப்பப்போ வந்து சில சமயங்கள் அவங்க நடந்துக்கிறத பார்த்தா நமக்கே வந்து உங்களுக்கு என்ன வேணுங்கிறது தெரியலையோன்னு குழப்பமாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த ராகவ் இம்ப்ரெஸ் பண்ணுறது தான் சில விஷயங்கள் பண்ணுறாருங்கிறதும் ஒரு பக்கம் ஓடுது. ஆனால் அந்த விஷயத்தையும் அடுத்து ஒரு பெரிய லெவலில் எடுத்து போகிற மாதிரியும் தெரியல. ஒரு மாதிரி குழப்பமான ஒரு கதையாக இப்போ போயிட்டுருக்கு. இதுக்கு அடுத்து சந்தாவுடைய வருகை, அதுக்கப்புறமா வந்து பல்லவனுடைய அம்மா வருகை, வானதியோட வருகைன்னு பல வருகைகள் இருக்குது. அதை வச்சு கதை எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியலை பற்றிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.